வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பெர்மிஷன் என்ற தொடரின் இறுதி பார்க்கு வந்துவிட்டோம். இது முதல் பார்ட்டின் தொடர்ச்சியாக இருக்கும். பெரியம்மா வீட்டில் சென்று அங்கு தங்கி சந்தோஷமாக இருந்த ஆதி தன் அம்மா வந்து அவனை வீட்டிற்கு அழைத்து செல்லும் போது என்ன நடந்தது, அவன் அம்மாவுக்கு தெரியக்கூடாத விஷயத்தை தெரிந்து அவள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க என்பது பற்றி பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நாம் நம் கதைக்குள் செல்வோம். தூங்கிட்டு இருக்கும் பொழுது காலை 5:30 மணிக்கு என் அம்மாவிடமிருந்து அலைபேசி வழியாக அழைப்பு வந்தது. அம்மா தங்கம், குட் மார்னிங். சாரிடா அம்மா, உன்னை எழுப்பி விட்டேன். நான் ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறேன். வீட்டின் சாவி பெரியம்மா வீட்டில் தான் இருக்கிறது. நான் வந்து சாவியை எடுத்துக்கொண்டு உன்னை வீட்டிற்கு கூட்டிச் செல்கிறேன் என்று கூறினாள். நான் உடனே நாளை மறுநாள் தானே வரீங்க என்று சொன்னீங்க, ஏன் இன்னைக்கே வருகிறீர்கள் என்று என் அம்மாவிடம் நான் கேட்டேன். அதற்கு என் அம்மா, எனக்கு வேலை முடிந்து விட்டது, வந்த காரியம் முடிந்து விட்டது, அதனால் தான் வருகின்றேன். இனி 3/4 மணி நேரத்தில் நான் வந்து விடுவேன், நீ தயாராக இரு என்று கூறினாள். சரி என்று என் பெரியம்மாவை பிரிய மனசில்லாமல் என் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தேன். என் பெரியம்மா அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் சரி பாய் என்று கால் கட் செய்துவிட்டேன் என்று எண்ணி போனை கீழே தூக்கி வீசிவிட்டு பெரியம்மாவை எழுப்பி வா விளையாடலாம் என்று அழைத்தேன். அவள் இப்பவா விடியற்காலையிலேயே விளையாடணும் என்று கேட்டாள். ஆமா, இப்போ என் அம்மாவிடம் இருந்து கால் வந்தது. அம்மா என்னை தயாராக இருக்கச் சொல்லி கூறினாள். அவள் வந்து என்னை பிக்கப் செய்து கொண்டு வீட்டுக்கு போக வேண்டும், வேலை இருக்கிறது என்று கூறினாள். அதனால்தான் நான் போறதுக்கு முன்னாடி உங்களிடம் சில நேரம் செலவிடலாம் என்று எண்ணினேன் என்று கூறினேன். இதை கேட்டவுடன் என்னுடைய பெரியம்மாவின் முகம் திடீரென்று வாடிவிட்டது. என்னிடம் ஏண்டா 4-5 நாள் இருக்கேன்னு சொல்லி இப்போ 2 நாளே என்ன விட்டுட்டு போறியேடா என்று கேட்டாள். எனக்கு மட்டும் போகணும்னு ஆசை இருக்கா என்ன? அம்மா கால் பண்ணி போலாம்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? கவலைப்படாதே, நான் உங்களை விட்டு பிரிந்து போக மாட்டேன். உங்களை என் வீட்டிற்கு கூட்டிச் செல்வேன். நீங்க என்ன நம்பலாம் என்று சொன்னேன். ஏன் டைமையே பார்த்துட்டு இருக்க என்று கேட்டாள். என் அம்மா இனி 1/2 மணி நேரத்திற்குள் வந்து விடுவேன் என்று 10 நிமிடத்திற்கு முன்பு கூறினாள் என்று கூறினேன். அப்படியா, அப்படி என்றால் சரி என்று வருத்தத்துடன் பேசி விளையாடி கொண்டு இருந்தாள். அவள் திடீரென்று கண் கலங்கி கொண்டு இருந்தாள். நான் உடனே என்னை மன்னிச்சிடுங்க பெரியம்மா, நான் இப்படி நேரம் அமையும்னு நான் நினைக்கலை என்று கூறினேன். பரவாயில்ல, விட்டு தள்ளு என்று கூறி என்னை மறந்து விடாதே என்று கூறினாள். நான் மறக்க மாட்டேன் என்றேன். அப்போது மணி பார்க்கலாம் என்று என் போனை எடுத்தேன். அப்போதுதான் தெரிந்தது என்னுடைய அம்மாவின் போன் கால் கட்டாகவில்லை என்று. பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ந்து போய்விட்டேன். நான் உடனே என் அம்மா போன் கேட்டுக்கொண்டு இருக்கிறதா என்று சோதிக்க ஹலோ என்று கூறினேன். அங்கே இருந்து எந்த ஒரு சத்தமும் வரவில்லை. நான் என்னுடைய அம்மா எதுவும் கேட்கவில்லை என்று நினைத்து கொண்டே கட் செய்து விட்டேன். 2 நிமிடம் கழித்து என் அம்மாவிடமிருந்து மறுபடியும் போன் கால் வந்தது. என்னம்மா? உடனே நான் வெளியே காரில் இருக்கிறேன், நீ தயாராக இருக்கிறாயா என்று கேட்டால் நான் ஒரு 2 நிமிடம் தயாராகி விடுவேன் என்று கூறி கட் செய்துவிட்டு என் பெரியம்மாவிடம் நான் போயிட்டு வரேன் செல்லம் என்று அவளிடம் கூறினேன். அவள் அரை மனதோடு முகத்தில் சோகத்துடன் கஷ்டப்பட்டு என்னை வழியனுப்ப வந்தாள். நான் பரவாயில்லை பெரியம்மா என்று கூறினேன். என்னவா இருந்தாலும் நான் உன்னை வழியனுப்ப வர வேண்டும் என்று கூறினாள். அவள் வீட்டிலேயே இருந்தபடி கதவை சாத்தி வெளியே வந்தேன். என்னுடைய அம்மா அவள் காரின் வெளியே காத்து கொண்டு இருந்தாள். நான் அவளை பார்த்தவுடன் அவள் என்னை பார்த்து சிரித்து கொண்டே கண்ணில் பயத்துடன் முழித்து கொண்டிருந்தாள். நான் அவளை பார்த்தவுடன் ஓடி சென்று அம்மா மிஸ் யூ என்று கூறினேன். அவள் பதட்டத்துடன் மிஸ் யூ டோ என்று கூறினாள். என்னுடைய அம்மா நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து விடுவார்கள். எனக்கு அவ்வளவு செல்லம் கொடுத்து இருக்கிறாள். பின்பு காரில் ஏறி உட்கார்ந்தோம் இருவரும். அம்மா காரை ஓட்டத் தொடங்கினாள். நான் அம்மாவிடம் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். என் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் டிரைவர் இல்லாமல் காரை ஓட்டி வந்ததால் சிறிது களைப்பாக உள்ளேன் என்று என்னிடம் கூறினாள். பின்பு வீடு வந்து சேர்ந்து விட்டோம்.
நான் மிகவும் சோர்வாக இருந்ததால் அன்று மதியம் வரை நன்றாக படுத்து தூங்கிவிட்டு மதியம் எந்திரித்து போய் என் அம்மாவை தேட ஆரம்பித்தேன். என் அம்மா ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்தால் எனக்கு பசிக்கிறது என்று கூறினேன். அம்மா சாதம் பிசைந்து என் வாயில் ஊட்டிக் கொண்டிருந்தாள். நான் அவளிடம் ஊரில் என்ன நடந்தது என்ற கதைகளை பேசிக் கொண்டிருந்தபோது என் அம்மா சொன்னால் இருவரும் மாலையில் ஒரு வேலை இருக்கிறது, ஒரு திருமணத்துக்கு சென்று வரவேண்டிய வேலை இருக்கிறது என்று கூறினாள். நான் என்ன வேலை என்று கேட்டேன். அதற்கு என்னுடைய அம்மா நாம் ஒரு கல்யாணத்திற்கு போக வேண்டியதிருக்கிறது, நீயும் கட்டாயம் வரவேண்டும் என்று கூறினாள். நானும் சிறிது நேரம் நான் வரமாட்டேன் என்று சொல்லிக்கிற மாதிரி நடித்துவிட்டு சரி என்று கூறினேன். அதற்கு என் அம்மா என் தங்கம் என்று என்னை கொஞ்சினாள். நானும் அவளுடைய கன்னத்தை பிடித்து கொஞ்சி நீ என் தங்கம் அம்மா என்று சொன்னேன். அம்மா சிறிது கண் கலங்கிக் கொண்டால் ஏன் என்ன ஆச்சு என்று கேட்டேன். அதற்கு என்னை கொஞ்சுவதற்கு என்னுடைய இன்பம் துன்பம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள நீ மட்டும் தான் இருக்கிறாய் என்று கூறினாள். நான் உடனே உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுமா என்று கூறினேன். என்னம்மா நமட்டுச் சிரிப்பில் அட போடா என்று சொல்லிவிட்டு எந்திரித்து நடந்து கிச்சனுக்குள் சென்றாள். நான் பின்னாடியே சென்று என்னவென்று கேட்டேன். அவள் ஒன்னும் இல்லடா விடு என்று சினுங்கினாள். நானும் அவளை விடாமல் நீங்க சொல்லுங்க என்ன வேணும் என்று கேட்டேன். அவள் நீ என்னை எங்கேயாவது வெளியூர் கூட்டிச் செல் என்று சொன்னாள். நான் உடனே எங்கே போக வேண்டும் என்று கேட்டேன். அவள் உடனே உனக்கு என்னை இங்க கூட்டிச் செல்ல வேண்டுமோ, என்னை கூட்டிச் செல். ஏனென்றால் நீ என்னோட மகன் டா, உனக்கு அனைத்து உரிமைகளும் உனக்கு கொடுத்து இருக்கேன் டா என்று உரிமையுடனும் பாசத்துடனும் கூறினாள். நான் என் அம்மாவிடம் எனது உரிமையா என்று கேட்டேன். அவள் சிரித்துக்கொண்டே டேய் போடா என்று கூறினாள். நான் உடனே இன்று இரவே கிளம்புவோமா என்று கேட்டேன். அவள் ஒரு நிமிடம் யோசித்து விட்டு ஒரு குழந்தையைப் போல் சந்தோஷத்தில் என்னை பார்த்து சிரித்துக்கொண்டு சந்தோஷத்தில் தேங்க்யூடா செல்லம் என்று துள்ளி குதித்து கொண்டிருந்தாள். நான் கேரளாவில் ஒரு போட்டோஸ் இருக்கு, அங்கே போலாமா என்று என் அம்மாவிடம் கேட்டேன். என்னம்மா ஜாலி சூப்பராக இருக்கும் என்று கூறினாள். அவர் சிரித்துக்கொண்டே சந்தோஷத்தில் அவளுடைய அறைக்குச் சென்று 10 நிமிடத்தில் மறுபடியும் ஹாலுக்கு வந்தாள். ஹாலுக்கு வந்த பிறகும் என் அம்மா சீக்கிரமாக கல்யாணத்திற்கு சென்றுவிட்டு எனக்கு சில ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கிறது என்று சொன்னாள். நானும் ஊருக்கு செல்ல நானும் தயார் ஆகினேன். அவளுடன் சேர்ந்து நானும் சந்தோஷத்தில் இருந்தேன். அம்மா என் மேல் எப்போதும் மிகவும் அன்பாக இருப்பாள். ஆனால் அன்று ரொம்ப அன்பாக இருந்தாள். அதுக்கப்புறம் என் அம்மா என்னிடம் பார்லருக்கு போக வேண்டும் என்று கூறினாள். நானும் அவளை கூட்டி சென்றேன். அங்கே சென்ற பிறகு என் அம்மா ஒரு அரை மணி நேரம் காத்திரு என்று சொன்னாள். நான் காத்திருக்கும் நேரத்தில் பியூட்டி பார்லர் பக்கத்தில் ஒரு நகைக்கடைக்குச் சென்று அம்மாக்காக ஒரு நகை வாங்கினேன். வாங்கிக்கொண்டு அம்மா இருக்கும் மேக்கப் கடைக்கு சென்றேன். என் அம்மா ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங் செய்துவிட்டு மேக்கப் செய்து விட்டு வெளியே வந்தாள். மா யூ லுக் பியூட்டிஃபுல் என்று அவளை பார்த்து சொன்னேன். என் அம்மா ஒரு நிமிடம் என் கண்ணை பார்த்து விட்டு போடா என்று கூறினாள். ட்ரெஸ் வாங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் அம்மா 4 சாரி வாங்கினாள். அப்புறம் என் அம்மாவிடம் ஊருக்கு போய் போட்டுக துணி இருக்கா என்று கேட்டேன். என் அம்மா சாரி கட்டிக் கொள்கிறேன் என்று கூறினாள். வாங்கி விட்டு காரில் ஏறி ஒரு வழியாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம். வீட்டிற்கு வந்து சேர்ந்தவுடன் ட்ரெயின் இரவு 11 மணிக்கு கிளம்புகிறது என்று அவளிடம் கூறினேன். என் அம்மா என்னடா சொல்ற என்று கூறினாள். இன்றிரவே நாம் கிளம்புகிறோம், நாளை காலையில் நாம் கேரளா சென்று அடைந்து விடுவோம் என்று கூறிவிட்டு என் அம்மாவை சீக்கிரமாக தயாராக சொன்னேன். நானும் அனைத்து துணிகளையும் என் பெட்டிக்குள் போட்டு பூட்டிக் கொண்டு தயாராகி நானும் என் அம்மாவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்று ட்ரெயின் இருக்கையில் அமர்ந்தோம். நானும் என் அம்மாவும் சிறிது நேரம் கதை அடித்துக் கொண்டிருந்தோம். எப்போது நாம் போய் சேருவோம் என்று கேட்டால் காலை 7 மணிக்கு. நாம் போய் சேர்ந்து விடுவோம். 7 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து டாக்ஸி கார் நம்மளை போட்டிற்கு கூட்டிச் சென்று விடும். அதுக்கப்புறம் அடுத்த 4 நாட்கள் நாம் போட்டில்தான் ஊரை சுற்றி பார்க்க போகின்றோம் என்று கூறினேன். என் அம்மா என்னிடம் எனக்கு ரொம்ப களைப்பாக உள்ளது, நான் தூங்கட்டுமா என்று கேட்டாள். நான் சரி என்று கூறினேன். அவளும் தூங்கச் சென்றாள். சிறிது நேரம் கழித்து அவள் தூங்கி விட்டார். சரி அவள் தூங்கறாள் என்று நான் லைட்டா விளையாடினேன். பிறகு நானும் தூங்கி விட்டேன். அடுத்த நாள் காலை ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் முதலில் காலை 6 மணிக்கு எந்திரிச்சேன்.
ஆனால் என் அம்மா தூங்கிக் கொண்டிருந்தாள். நானும் சரி டைம் இருக்கேன்னு திரும்பவும் தூங்கச் சென்றேன். நான் அப்படியே தூங்கிவிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து அவள் எழுந்திருத்தாள். நான் இரவில் விளையாடி கொண்டு இருப்பதை பார்த்தாளா என்று தெரியவில்லை. அவளும் விளையாட ஆரம்பித்தாள். அதன்பின் அவள் நன்றாக ரெடியாகி வந்து என்னை எழுப்பினாள். நான் தூக்கத்திலிருந்து விழித்து பார்த்தேன். என்னம்மா குட் மார்னிங் டா என்று கூறி எழுப்பினாள். நான் உடனே ரொம்ப களைப்பாக இருக்கிறது, சிறிது நேரம் தூங்கிக் கொள்கிறேன் என்று அவளிடம் சொன்னேன். அவள் நாம் இறங்கும் இடம் பக்கத்தில் வந்து விட்டோம் என்று அவள் கூறினாள். நான் தூக்கம் வருகிறது என்று கூறினேன். அவள் இந்த கொஞ்சலுக்கு எல்லாம் இப்போது நேரமில்லை டா தங்கம், எந்திரிடா என்று என் தலையை கோதி விட்டவாறு கூறினாள். நானும் எந்திரித்து தயாராகி ரயிலில் இருந்து கீழே இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெளியே சென்று கொண்டிருந்தோம். அப்படி வெளியே சென்று இருக்கும் நேரத்தில் நான் சந்தோஷத்தில் விளையாட முற்பட்டேன். அவள் முறைத்தபடி இருந்தாள். அதன்பின் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து ஒரு டாக்ஸி காரில் நாங்கள் போக வேண்டிய இடத்திற்கு ஏறினோம். அந்த டாக்ஸி காரில் பெட்டியை பின்னாடி வைத்துவிட்டு பின்னாடி சீட்டில் என் அம்மாவும் நானும் அமர்ந்திருந்தோம். டாக்ஸி டிரைவர் போவதற்கு 50 நிமிடம் ஆகும் என்று கூறினார். போகும் வழியில் நன்றாக காற்று அடித்துக் கொண்டிருந்தது. நான் என் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது மேலாக விளையாடவும் செய்தேன். அப்படியே லேசாக விளையாடி கொண்டு போய் இருக்க நாங்கள் வர வேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்துவிட்டோம். அங்கே ஒரு படகு தயாராக இருந்தது. நாங்கள் உள்ளே நுழைந்து பேக் எல்லாம் எடுத்து வைத்து விட்டு சாப்பிட சென்றோம். சாப்பிட்டு அப்படியே அங்க ஒரு சில இடத்துக்கு நடந்து கொண்டே சுற்றி பார்த்தோம். அதிலேயே ஒரு அரை மணி நேரம் ஓட்டிடோம். நான் என் அம்மா முகத்தில் புன்னகையை கண்டேன். அதை பார்த்து எனக்கும் மிக சந்தோஷமா இருக்க அவள் அங்கும் இங்கும் துள்ளி குதித்து கொண்டு இருந்தாள். சில நேரம் கழித்து நாங்கள் படகுக்கு சென்று அங்கு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கத் தொடங்கினோம். கொஞ்சம் ஓய்வுக்கு பிறகு படகு செல்ல ஆரம்பித்தது. அப்படியே அதிலேயே ஊரை சுற்றி வந்தோம். அங்கும் இங்கும் இருக்கும் அழகான காட்சிகளைக் கண்டு நானும் என் அம்மாவும் ரசித்து கொண்டு இருந்தோம். இரவு நேரம் வந்ததும் சாப்பிட துவங்கினோம். அதன் பின்னர் அவளுக்காக நான் வாங்கி வைத்த ஒரு நகையை அவளுக்கு பரிசு அளித்தேன். அதை பார்த்து அவள் மிகவும் சந்தோஷம் அடைந்தாள். அவள் சந்தோஷத்தில் ரொம்ப தேங்க்ஸ் டா, இது சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சு இருக்கு என்று கூறினாள். நான் தேங்க்ஸ்லாம் சொல்லி கேவலப்படுத்தாத, உனக்கு பிடிச்சாலே அதுவே எனக்கு போதும்மா என்று கூறினேன். அப்படியே கொஞ்சம் நேரம் போய்க் கொண்டு இருக்க அங்கு இருக்கும் அழகான காட்சிகளைக் கண்டு ரசித்து கொண்டு அப்படியே பேசிக் கொண்டு இருந்தோம். அப்படியே போக போக நான் விளையாடத் தொடங்கினேன். அவள் என்ன பண்ற என்று கேட்டாள். அது வந்து ஒன்னும் இல்லை என்று கூறினேன். பின் மீண்டும் ஆரம்பித்தேன். அப்போது அவள் என்னிடம், இப்படித்தான் நீ உன் பெரியம்மா வீட்ல கூட இருந்தியா என்று கேட்டாள். நான் முழித்து கொண்டு இருந்தேன். என்னம்மா சொல்லுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல என்று கூறினேன். அப்படியா, டேய் நடிக்காதடா, உன் நடிப்ப வேற யார் கிட்டனா காட்டு, என் கிட்ட காட்டாத என்று சொன்னாள். இதுல என்ன நடிப்பு இருக்கு சொல்லுங்க, நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியல என்று சொன்னேன். ஓ, உனக்கு புரியலையா என்று கோபத்தில் கேட்டாள். ஒருவேளை நான் கால் கட் பண்ணாத போது எல்லாத்தையுமே கேட்டு விட்டாளோ என்று மனதிற்குள் எண்ணியபடி நான் சரி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஒப்புக்கொண்டு கேட்டேன். பெரியம்மா சொன்னாங்களா என்று தெரியாதவாறு நடித்தேன். ஏனென்றால் பெரியம்மா சொல்லி இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க போட்ட எல்லா ஆட்டத்தைதான் நான் கேட்டேனே என்று கூறி கால் ரெக்கார்டிங்கை ப்ளே செய்தாள். அவள் என்னை பார்த்தபடியே உட்கார்ந்து இருக்க நான் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தேன். நானும் அவளும் அதை கேட்டுக்கொண்டு இருக்க எனக்கு விளையாடிய நினைவுகள் வந்து நான் அந்த ஆடியோவை நிறுத்தினேன். அவள், ஏன் நிறுத்தின, இது உந்து தான இல்ல அதுவும் இல்லன்னு போய் சொல்ல போறியா என்று கேட்டாள். நான், இல்லம்மா, அது நான் தான், மன்னிச்சுடுங்க என்று கூறினேன். உன் சித்தி கூடவும் விளையாடச் சென்றியா என்று கேட்க நான், ஆமா அவங்க கூடவும் தான் என்று கூறினேன். உன்னை நான் கவனிக்காம விட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் கூட நான் நேரத்தை செலவிடவோ இல்லமால் உன் கூட நான் பேசாமலே இருந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று அவள் கூற, இல்லம்மா, என் மேல எல்லா தப்பும், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று கூறினேன். அவள் அழுகத் தொடங்க நான் சமாதானம் செய்ய கிட்ட சென்றேன்.
அவள் திடீரென்று சிரித்து கொண்டு இருந்தாள். நான் எதுவும் புரியாமல் நின்றேன். அவள், என்னடா நீ? நான் சும்மா உன் கிட்ட காமெடி பண்ணேன். நீ அவங்க கூட இருந்தது எனக்கு சந்தோஷம் தான். அதுவும் முக்கியமா உன் பெரியம்மா கூட நேரத்தை செலவிட்டு விளையாடுனியே, அது தான் எனக்கு பெரிய சந்தோஷ தருது. ஏன்னா அவங்க ரொம்ப அன்பாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு யாரும் இல்லாம இருந்ததால அவங்க மிகவும் மன கஷ்டத்துல இருந்தாங்க. நானும் உன் சித்தியும் கூட அவங்களுக்கு எதுவும் செய்யல. ஆனா நீ அவங்க கூட இருந்தது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து இருக்கும் என்று கூறி சந்தோஷப்பட்டாள். அட ஏன் இப்படி பயம் காட்டுறீங்க என்கிட்ட என்று கேட்டேன். சும்மா தான்டா காமெடி பண்ணேன், நீ நம்பி எல்லாத்தையுமே உளறிட்ட என்று கிண்டல் அடித்தாள். சரி, அதான் எல்லாம் தெரியும்ல, இப்பவாது விளையாடலாமா என்று கேட்டேன். அவள் அதெல்லாம் ஒன்னும் வேணாம், போய் தூங்குடா என்று கூறினாள். நானும் மூஞ்சிய தொங்க போட்டு கொண்டு போக மீண்டும் சிரித்தாள். நான் இப்ப என்ன ஆச்சு என்று கேட்க, இதையும் நம்பிவிட்டாயாட்டா? நீ சரியான முட்டாள இருக்க. இந்த இடத்துல கூட விளையாடலனா எப்படி? வா விளையாடலாம். இந்த 3 நாளும் நல்லா ஆட்டமும் ஊர் சுற்றுவதுமாய் இருப்போம் என்று கூறினாள். நானும் சந்தோஷத்தில் விளையாட்டை ஆரம்பித்தேன். அங்கு இருந்த அந்த 3 நாட்களையும் நாங்கள் இருவரும் ஆனந்தத்துடனும் சந்தோஷமும் விளையாட்டுமாய் செலவிட்டு வந்தோம். பிறகு 3 நாள் கழித்து நாங்கள் வீடு திரும்பினோம். நாங்கள் எப்படி அந்த டூரில் நேரத்தை செலவிட்டோமோ அதேபோல் இங்கேயும் அப்படி நாங்கள் எங்கள் சந்தோஷமான நாட்களை கழித்தோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பிடித்து இருந்தால் லைக் பண்ணி மேலும் ஆதரவு தாருங்கள். நன்றி.